கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியுள்ள திரு செந்தில்குமார் சுப்பிரமணியம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஓகே. ஒளிப்பதிவாளர் வாசு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எடிட்டர் முத்து முனியசாமி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சங்கத்தின் இணை செயலாளர் திரு எஸ் சவுந்தரபாண்டியன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் துணைத் தலைவர் திரு ஆர் அரவிந்த்ராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கில்ட் தலைவர் திரு கார்த்திகேயன் கார்த்திகா கோச்சிக்காத ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். அவர் சொன்ன மாதிரி தான், இது ஒரு ரெண்டு மூணு வார்த்தையில் இது ஃபுல்லாக சொல்லி முடிக்க முடியாது. அது படத்தை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அதனால் எல்லாருக்கிட்டேயும் ஒரு ப்ளீஸ் பண்ணி கேட்டுக்கிறேன், படத்தை நல்லா பார்த்துட்டு ஒரு நல்ல ரிவ்யூவாக கொடுங்க. தேங்க்யூ. கண்டிப்பாக. அடுத்து விளம்பர தூதர் மயிலை காசி அவர்கள். ஓகே. தயாரிப்பாளர் திருமதி சிப்பம்மாள் அவர்களை பேச அழைக்கிறோம். வாங்க. என்னையவா கூப்பிட்டீங்கன்ற மாதிரி ஒரு லுக் கொடுக்குறீங்க. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் படத்தை பார்த்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்கம்மா, கொடுங்க ஐயா. ஓகே. மணிகண்டன் ட்ரெய்னர் ஐயா வாங்க. ஒன் ஆஃப் த பலம் அல்லவா, கண்டிப்பா வரணும். நன்றி. படக்குழுவினர் எல்லாருமே பேசிட்டாங்க. அடுத்து நம்ம யார் பார்க்க போகிறோம்ன்ட்டு ஒரு சின்ன கிளிம்ஸ் பார்ப்போம். அழகி படம் மூலம் இளையராஜா அவர்களில் கவிஞராக அறிமுகமானவர். அஜித் நடித்த திருப்பதி படம் மூலம் இயக்குனர் பேரரசுவால் நடிகராக்கப்பட்டவர். நந்தனம் அரசு கலைக்கல்லூரியில் பேராசிரியர். மருத்துவத்துறை அமைச்சர் மாசு அவர்களின் இளவல் கவிஞர் சொர்க்கோ அவர்களை வாழ்த்தி பேச அழைக்கிறோம். அவரே வந்துட்டாரு, பேசினது போதும் கிளம்பு அப்படின்ட்டு. முந்தி பிறந்தவளே, மொழிக்கெல்லாம் தலைமகளே, கவிஞர்கள் சிந்தனை வான் மீது சிறகடித்து பரப்பவளே, சந்தன பொய்கையிலே சதுராடி நிற்பவளே, சென்னை நந்தனம் பேராசிரியர் உன் நல்லடியை வணங்குகிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஒரு வித்தியாசமாக இருக்கிறது இந்த நிகழ்ச்சி. கிட்டத்தட்ட நானும் ஒரு 20 ஆண்டுகளாக விஜய் முரளி அண்ணன் போன்றவர்களை அழைக்க இங்கே வாழ்த்தியும் வணங்கியும் பேசி கொண்டிருக்கிறேன். ஆனால் இங்கே பேசாமல் இருந்து இதை ரசித்தாலே போதும் என்ற நிலையில் இருக்கிறேன். பேய்களை பற்றி, பேய்களினுடைய பிரம்மாண்ட ஆட்டத்தையும் ஓட்டத்தையும் சூழிகையும் காளியையும் பில்லி சூனியத்தையும் எடுத்து காட்டி கொண்டிருந்த நேரத்தில் பேய்களை விட்டு விடுங்கள், நாய்களை காட்டுகிறோம் என்பதற்காக இயக்குனரை கைத்தட்டி பாராட்ட வேண்டும். எவ்வளவு அரிது ஒருவன் இயக்குனராய் ஆவது அரிது. அதனை விட அவன் மனிதர்களே இல்லாமல் நாய்களை வைத்து படம் எடுப்பது அரிது. அதைவிட அரிது தன் மனைவியையே தயாரிப்பாளராக்குவது அரிது. அதனினும் அரிது அழகான நாளைய கதாநாயகனை கலக்க இருக்கும் அவருடைய மகன், அழகிய மகன், இவனை இணை தயாரிப்பாளர் வைத்து எடுப்பது அரிது. இந்த அரங்கத்தில் இருப்பவனை கவிஞன் நான் கைகூப்பி வணங்குகிறேன். இடைவிடாமல் இந்த குடும்பத்துக்காக கோடம்பாக்கத்தில் இருப்பவர்கள் கரவொலியை எழுப்பலாம். பெரிய ஒரு நம்பிக்கை என மனிதர்களை எடுத்து நீங்கள் ஏன் எடுக்கவில்லை என்று எனக்கு தெரியவில்லை. நாய்கள் போல அவர்கள் நன்றி இல்லாதவர்கள் என்றா, இல்லை பேய்களை போன்று நம்மை பித்து விடுவார்கள் என்றா? உலக அளவிலே இந்த படம் கவனிக்கப்படும். அதற்கு காரணம் அந்த ஓசை. எடுத்தோன்னே அந்த ட்ரெய்லர் போட்டோன்னே நீங்கள் யாருக்குமே கிடைக்காத, எவருக்குமே கிடைக்காத அந்த கரவொலியை அறியாமல் உணர்ச்சியிலே தந்ததே அவருடைய வெற்றிக்கு. இந்த வெற்றிக்கு ஒரு காரணம் கட்சுமா தைரியம் இந்த இயக்குனருக்கு இருந்திருக்கு. இதை எப்படி பண்ணியிருப்பாரு என்னன்னு நமக்கு தெரியல. ஆனால் இந்த உலகம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? பெத்த பிள்ளையோடு பேச நேரமில்லை, பெண்டாட்டியை பார்க்க நேரமில்லை,
கம்ப்யூட்டர், கால்குலேட்டர், மோனோமீட்டர், அம்மீட்டர், இன்குபேட்டர், தெர்மாமீட்டர், லாக்டோமீட்டர் என்று மீட்டர் கணக்கில் ஓடிக்கொண்டிருக்கிறான். கடல் நீரை குடிநீராய் மாற்றும் காலம், கருவறையே இன்றி பிள்ளை பெற்ற காலம், உடல் கூறு கூறாக பிரித்து வைத்து ஒட்ட வைக்கும் புது காலம் இந்த காலம், விஞ்ஞான காலம். விண்ணை படைத்தது நீ என்றால் அதிலே விமானம் விட்டவன் நான் என்றோ, கடலை படைத்தது நீ என்றால் அதிலே கப்பலை விட்டவன் நான் என்றோ, நிலாவை படைத்தது நீ என்றால் அதிலே உலாவி வந்தவன் நான் என்றோ என்று விஞ்ஞான யுகத்திலே, வாட்ஸ்அப் யுகத்திலே, ட்விட்டர் யுகத்திலே, இன்ஸ்டாகிராம் யுகத்திலே இந்த படம் இன்று உங்களை நம்பி வந்திருக்கிறது. ஊடகத்திலே பிரமாண்ட வெற்றிகளை இவர்கள் குவித்து தீர்வார்கள். இதுவரையிலே நான் சொன்ன எதுவுமே தோத்ததில்லை, பொய்த்ததில்லை. பிரமாண்ட வெற்றிகளை அன்பின் குமார், பண்பின் குமார், பாசத்தின் குமார், தமிழகத்தின் தமிழர்களை நம்பி வந்த உசிலம்பட்டி குமார், இந்த செந்தில் குமார் வெற்றி பெற்றே தீர வேண்டும். காரணம் ஒன்றே ஒன்றுதான், விருந்திய தானே புதுவது கிளந்த யாப்பின் வேற்றே. புதுமை. இந்த திரை உலகம் புதுமையாக இருக்கிறவனை, கவித்துவமாக இருக்கிறவனை, புதிய கற்பனை, அழகி படத்திலே பாடலாசிரியர் அறிமுக, நாளைக்கு அந்த விழாவினுடைய மீண்டும் பொலிவு, அந்த படத்தை மீண்டும் கொண்டு வர இருக்கிற நிகழ்ச்சி, இந்த மகிழ்ச்சியான நேரம் நாளை இதே இடத்தில் இங்கே நடக்க இருக்கிறது. புதுமை. போட்ட பாதையிலேயே போகின்ற ஒரு நிலை இல்லாமல் ஒரு மாற்று பாதையை காட்டியிருக்கிறான். இந்த நாய்கள் அவ்வளவு செல்ல பிராணிகளிலே வித்தியாசமான பிராணிகள். பூனைக்கு உணர்ச்சிகள் கொட்டி காட்ட தெரியாது. தொல்காப்பியன் சொன்னானே, உணர்ச்சிகள் என்றால் என்ன? மெய்ப்பாடு, மெய்யிலிருந்து படுவது, வீரம், அழுகை, எல்லாவற்றையும் காமிக்க. அதான் இன்பத்தை வெறுத்தல், துன்பத்து புலம்பல், எதிர்பது பெறுதல், ஏத மாதல், பசியட நிற்றல், பசலை பாய்தல், உண்டியில் உறைதல், உடம்பு நடி சுருங்கல், கண் துயில் மறுத்தல், கனவோடு மயங்கல், பொய்யா கோடல், மெய்ய என்ற உணர்வுகளை சொல்லக்கூடிய ஒரே ஒரு பிராணி குதிரையா பூனையா என்றால் நாயிடம் இருப்பதால் அந்த டைரக்டர் நாயை பிடித்து அழகாக காட்டியிருக்கிறார். நகையே அழுகை இளிவரல் மருட்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை என்று நகையே சிரிப்பு, அழுகை நான் சொல்லி விளக்க தேவையில்லை. அறிஞர்கள் சபையிலே நகையை அழுகை இளிவரல் மருட்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை என அப்பால் எட்ட மெய்ப்பார் என்றார் தொல்காப்பியன். அதை காட்டுகிற ஒரு சக்தி நாயிடம் இருக்கிறது. பேயை எடுத்து எடுத்து பெரிய பிரச்சனைகளான பிறகு நாயை எடுத்த தம்பி, நீ நிச்சயமாக வெற்றி பெறுவாய். அன்பு தங்கையே, என்னம்மா திப்பம்மா, நீ எடுத்தது ஆகாது தப்பம்மா, வணக்கம்மா. வழக்கமாக கவிஞர் பேசும்போது அப்பப்போ இது பண்ணுவார். இன்னைக்கு பாருங்க, அந்த நாயே கால் மேலே கால் போட்டு ஒரு பேச்சை ரசிக்கிட்டே இருந்திருக்கு இவ்வளோ நேரம். ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. அதால்